கொள்கை எதிரிக்கான ஸ்பேஸே தமிழ்நாட்டுல இன்னும் பெருசா இல்ல. அது இந்த ரிசல்ட்டையும் காட்டிருச்சுல்ல. அதாவது 4 எம்எல்ஏ வச்சிருந்தவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. அப்ப ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது இருக்கவே இருக்காது இல்லையா? அதான கணக்கு. 4 எம்எல்ஏ சுத்தமா இது தொலைஞ்சிருச்சு ஒளிஞ்சிருச்சு இல்ல சார். ஏதோ ஆறுதல் 4 வாரம் சொல்லிக்கங்க. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல சார், உண்மையதான் நான் சொல்றேன். அத சொல்லிக்கங்க சார். நீங்க திமுக இல்ல அதிமுக சொல்லுவீங்கன்னு நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் நாட்டை நான் வந்து என்ன நடக்குதோ அதை நான் கணிக்கிறேன். நான் வந்து ஜோதிட சிகாமணி கிடையாது. நான் வந்து 7ல சுக்கிரன் இருக்கான், 8ல குரு இருக்கான்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் வந்து எதிர்க்கட்சி வரிசையில திமுக இருக்குது, எதிர்க்கட்சி வரிசையில கூட அதிமுக இல்ல. அந்த அதிமுக ரெண்டா பிளவுபட்டு கிடக்குது. அப்ப என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். அப்ப ரெண்டா பிளவுபட்டு கிடக்கக்கூடிய அதிமுகல ஒண்ணு தாவேகா கூடயே போக வாய்ப்பு இருக்கு. அதை நீ அப்புறமா கேட்பீங்கன்னு நினைச்சு நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். அப்ப திமுக தான் வந்து இருக்குது, அதிமுக ரெண்டா பிளவுபட்டு கிடக்குது. அப்ப வந்து எதிர்க்கட்சிக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். திமுக சொல்றதான் தாவேக்காவும் சொல்ல போகுது. நாளைக்கு நீங்க எல்லா பிரச்சனையும் பாத்துங்க. திமுக ஒன்னொன்னா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும். தாவேக்கா ஆமா ஆமா நாங்க உங்க கூட தான் இருக்கோம், கரெக்ட் தான் சொல்லி சொல்லுவோம். ரெண்டு ஒன்னா தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்டாண்டுக்கு வந்து ஆப்போசிட் எடுக்கக்கூடிய ஒரே இடத்துல வந்து பிஜேபி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவும் அங்க சப்போர்ட் போய் நிக்கணும் பார்க்கும். அப்ப ஒரு ஒட்டுமொத்த நேஷனல் பாலிடிக்ஸ் அலையன்ஸே மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற அலையன்ஸ்ல ஏடிஎம்கே போய் சேருது. அப்ப டிஎம்கே பாஜகவோட வரலாம், இல்ல பாஜக தனியாவே ஒரு நேஷனல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் அதே ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஸோ அந்த அலைன்மெண்ட்டே மாறும்போது பாஜக ஸ்பேஸ் இருக்கு நான் திடமா நம்புறேன். பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்ளாதும் அவர்களுடைய பாடு.